இந்த கேள்வி கேட்குறவர் யாருன்னு கேட்டால் கீழே கொழும்பிலிருந்து முகமது அருகம்ங்கிறவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. சில ஆண்கள் தோற்றத்தில் ஆண்களாக இருப்பார்கள், அவங்களுடைய உடல் ரீதியாக ஆண்களாக இருந்தாலும் உள்ளத்தை பொறுத்தவரை பெண்கள் மாதிரியான ஒரு மனோநிலையில் இருப்பார்கள். செயல்பாடெல்லாம் பெண்கள் மாதிரியே அவங்களுக்கு காணப்படும். அப்படியானவர்கள் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்வது என்று கேள்வி கேட்குறார். இதை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. இந்த திருமணத்தை பற்றி பேசும் பொழுது, யார் என்னுடைய சுன்னத்தை வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னையை சேர்ந்தவர் இல்லை. அவ்வளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருந்தாலும் யாருக்கு வலியுறுத்தப்பட்டது? யாருக்கு இயலுமோ, யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவருக்கு தான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான சக்தி இவருக்கு இல்லைன்னு தெரிகிறது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடணும், சந்தோஷமாக இருக்கணும், மனைவி மக்களோடு இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஆசை அவர்களுக்கு இல்லை. அப்படி இருப்பார்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்களே எப்படி இருப்பார்கள். அப்போ குடும்ப வாழ்க்கையில் யாருக்கு நாட்டமே இல்லையோ அவர்கள் திருமணம் பண்ணக்கூடாது, பண்ணுறதுக்கு அனுமதியே கிடையாது. ஏன்? திருமணம் என்பது கணவன் என்பவன் மனைவியை சந்தோஷப்படுத்தணும், மனைவி என்பவள் கணவனை சந்தோஷப்படுத்தணும். அந்த ரெண்டு பேர்கிட்ட அந்த தன்மை இல்லை என்று சொன்னால் அவர்கள் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை விளையாடுகிறார்கள், அவங்களுக்கு கேடு செய்கிறார்கள் வந்துடும். இந்த காரணத்திற்காக வேண்டி, சரி நமக்கு குடும்ப வாழ்க்கை நம்ம செட் ஆகலை, நம்ம திருமணம் பண்ணாமலே நம்ம மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்போம் என்று ஒருத்தர் முடிவு செய்தாரையானால் அதுதான் சரியான முடிவு. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் திருக்குறானில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எந்த ஒரு மனிதனையும் அவன் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்துவதில்லை. கல்யாணம் பண்ணத்தான் வேணும், பண்ணவே சக்தி இல்லையே, அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண சொல்கிறது? அப்படி மார்க்கம் சொல்லாது. அந்த 286 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு துவாவை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். வலா துஹம்மில்னா மாலா தாகத லனா பிஹி. இறைவா, எங்களுக்கு எதுக்கு சக்தி இல்லையோ அதை எங்கள் மீது சுமத்திராத. எந்த காரியத்தை எங்களுக்கு செய்ய இயலாதோ அதை எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று துவா செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். அப்போ இதில் என்ன விளங்குறது? சுமத்த மாட்டான்னு விளங்குறது. அல்லாஹ் நமக்கு சக்தி இல்லாத ஒன்றை சுமத்த மாட்டான் என்ற காரணத்தினால்தான் அதை என்னிடத்தில் கோருங்கள் என்று நமக்கு அல்லாஹ் அந்த 286 வசனத்தில் கற்றுத்தருகிறான். அப்போ நமக்கு சக்தி இல்லாத ஒன்றை கண்டிப்பாக அதை அல்லாஹ் வற்புறுத்த மாட்டான். அப்படிப்பட்டவர் திருமணம் செய்யாமல் இருந்தால் அவர் நபி வழியை புறக்கணித்தவர், மார்க்கத்தை புறக்கணித்தவர் என்று சொல்லக்கூடாது. ஒருத்தர் திருமணம் பண்ணாமல் இருந்தார்னா துருவிலாம் விசாரிக்கக்கூடாது. ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் திருமண ஆசை இல்லை, வேறு மற்ற எல்லா காரியம் செய்கிறாரு, அவரை போட்டு தினமும் போட்டு திருமணம் கல்யாணம் எப்போ கல்யாணம்னா தேவண்டதான் பண்ணியிருப்பார். அவரை போட்டு குறைஞ்சி என்ன செய்யக்கூடாது, அதை இன்சல்ட் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரம் இருக்குல்ல, கல்யாணத்துக்கு 2 விஷயம். ஒன்று, அந்த இல்லற வாழ்க்கைக்கு உடல் தகுதி வேணும் ஃபஸ்ட்டு. இரண்டாவது பொருளாதார தேவை. அவன் தனக்கும் உழைக்க வேண்டும், மனைவிக்கும் உழைக்க வேண்டும், அதற்கு பிறகு சந்ததிகளுக்கு உழைக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு இருக்கிற காரணத்தினால அந்த 2ம் சரியாக இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ண முடியும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் இந்த மாதிரியாக வாழ்ந்துக்கிற அந்த சஹாபாக்கள் கல்யாணம் பண்ண முடியுமா? கல்யாணம் பண்ணுறாங்க, அவருக்கே ஒரு பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, ஒரு துணிக்கு மறுதுணி மாற்று துணி இல்லை. இப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களால திருமணம் செய்ய இயலாது. அதை ரசூல் அழகாக விளக்குறாங்க. எப்படி? உங்களில் யாருக்கு மனிஸ்தா அல்பா அத்த, யார் திருமண செலவினங்களுக்கு சக்தி பெறுகிறாரோ, செலவினங்கள் என்று சொன்னால் மகர் கொடுக்கறது, அந்த பெண்ணை பராமரிக்கிறது, மற்ற விஷயங்கள். ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு வீடுன்னு ஒன்று வேணும்ல, ஒரு குறைஞ்சபட்சம் வாடகை வீடாவது. அது கூட இல்லை, ரோட்டில் இருக்கிறார், அவர் ரோட்டில் இருக்கிற கல்யாணம் பண்ணி எப்படி செய்வார்? இப்படி இருந்தால் யாருக்கு அந்த வசதி இருக்கிறதோ ஃபல் யத்தஸவ்வஜ், அவர் திருமணம் செய்யணும். என்ன ஃபைன்னஹு அகல்லுல் பஸரி, அது பார்வையை தாழ்த்தும் என்று சொன்னால் அதாவது வேறு பக்கம் பார்க்காமல், கண்கள் வேறு பக்கம் போகாமல் தடுத்து நிறுத்தும். வாஹ்சனுல் ஃபர்ஜி,
கற்பையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது பொருள் வசதி உள்ளவனுக்கு. மல்லம் எஸ்ஸத்தி, யாருக்கு அந்த சக்தி இல்லையோ, எந்த சக்தி இல்லை, உடம்புல சக்தி இருக்குது, காசு இல்லை, கல்யாணம் பண்ணி அதை கொண்டு போவதற்கு உரிய அளவுக்கு நம்மள்ட்ட ஆற்றல் இல்லை என்று இருந்தால் அலைஹி பிஸ்ஸௌமி, அவர் நோன்பு வைத்து கொள்ளட்டும். நோன்பு என்ன செய்யும்ன்றது அந்த ஆசையை விஜாவுன் முறிக்கும், ஆசையை ஒரு கட்டுப்படுத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியில் 1905 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார விஷயத்தில் ரொம்ப 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 முடியாமல் ஒருத்தர் இருந்தால் அவர் கூட கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம், நோன்பை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறலாம். அப்போ இவருக்கே இந்த மாதிரி இருக்குது என்று இவர் சுண்ணத்தை மீறினவர் ஆக மாட்டார். யார்? உடம்புல ஆற்றல் இருக்குது, வலிமை இருக்குது, இளமை இருக்குது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவருக்கு இந்த பொருள் வசதி இல்லை. அப்படி இருந்தால் அவர் திருமணம் பண்ணாமல் இருந்தால் நபி வழியை புறக்கணித்தவரா? இல்லை. நபி தானே அந்த உத்தரவு சொல்கிறாங்க. எந்த நபி என் சுண்ணத்தை புறக்கணிக்க கூடாது என்று சொன்னார்களோ அந்த நபி தான் சொல்கிறார்கள், யாருக்கு சக்தி இல்லையோ நோன்பு வச்சுக்க, நோன்பு வச்சு அன்னவாயிருந்த பசி வரும் பொழுது பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. பசி வரும்போது எல்லா விதமான உணர்வுகளும் கண்ட்ரோலுக்கு வரும் பொழுது இந்த உணர்வும் சேர்ந்து கண்ட்ரோல் ஆகிவிடும். அப்படிங்கும் பொழுது அறவே அந்த ஆற்றல் இல்லாமல் இப்படி கல்யாணம் பண்ணுவான்? பொருளாதார வசதி இல்லாதவனையே நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கிறலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த உடல் ரீதியாக அந்த சக்தி இல்லாத ஒருத்தர் எப்படி என்ன செய்வார்? அதனால் திருமணம் பண்ணாமல் அவர் என்ன செய்யணும்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மளால் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பாழாகிவிடக்கூடாது என்பதை உணர்ந்து அவங்க என்ன செய்யணும்? எனக்கு வேலை இருக்குது, ஏதாவது சும்மா நன்மையை நாடி ஏதாவது சொல்லிக்கிறலாம், வேறு வேறு காரணங்களை சொல்லிக்கொள்ளலாம். அது கிண்டல் பண்ணுவார்கள் இல்லாட்டி உலகத்தில். அதை தவிர்ப்பதற்காக வேண்டி வேறு மாதிரியான காரணத்தை சொல்லி கொண்டாவது அவங்க திருமணம் பண்ணாமல் இருக்கலாம், பண்ணாமல் தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் அடுத்தவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, மற்றவங்கெல்லாம் திருமணம் பண்ணணும். இதுதான் அதுக்குரிய அடிப்படை.